உலகத்தில் உள்ள ஐயாவினுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அன்பான ஆத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆசிரமத்தில் ஐயாவோட குரு பூஜை மே 17 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மிக விமரிசையாக நடைபெற உள்ளது. சிறப்பாக குரு பூஜை நம்ம ஆசிரமத்தில் எப்போதும் போல ஐயா இருக்கும் போது எப்படி ஒவ்வொரு பௌர்ணமியும் எவ்வளோ சிறப்பாக ஐயா நடத்தினாரோ, வரவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்ததோ அதே மாதிரி இப்பயும் நடக்கும். அதனால் எல்லாரும் இந்த குரு பூஜையில் கலந்துக்கணும். திருவருளும் குருவருளும் ஒரு சேர ஒருங்க பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழணுன்றது என்னோட அன்பான வேண்டுகோள். தானத்துல சிறந்தது நிறைய தானங்கள் இருக்கு. அன்னதானம், கோதானம், அப்புறம் வஸ்திர தானம், இது மாதிரி பல தானங்கள் இருக்கு. ஆனா தானத்துல சிறந்தது ஞான தானம். இந்த ஞான தானத்தை ஐயா உலகம் பூரா இருக்கிற எல்லா சீடர்களுக்கும் கொடுத்தாரு. அந்த நன்றி கடனை நம்ம திருப்பி செலுத்தி ஆகணும். ஏன்னா ஞானதானம்ன்றது அவ்வளோ எல்லாராலையும் கொடுக்க முடியாதது. அது குரு மட்டுமே கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞான தானத்தை ஐயா உலகம் பூரா எங்க இருக்கிறீங்க, ஆணா பெண்ணா என்ன மதம் ஜாதி எதையும் அவர் பார்க்கல, வர்றவங்க அத்தனை பேருக்கும் அந்த ஆத்ம ஞானம் வேணுன்றதுக்காக ஞான தானத்தை கொடுத்தாரு. அதே போல ஐயாவின் சீடர்கள் உலகம் பூரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சீடர்களுக்கும் இந்த விஷயம் ரீச் ஆகிடணும், இந்த விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கின்னு இன்னைக்கு ஒரு நாளாவது போயிடணும், ஐயாவோட குரு பூஜையில் போய் கலந்துக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, யாராக இருந்தாலும் வரலாம், பழைய சீடர்கள் வரலாம். அதே போல் இங்கே ஏற்கனவே அங்கே இது மாதிரி இருந்தது, இப்போ எனக்கு நான் அப்போல்லாம் அங்கே போகல, நான் இங்கே போனேன் அங்கே போனேன், எந்த மாற்று கருத்துக்கும் இங்கே வழி இல்லை. யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஐயா கிட்ட ஐயாவை மாதிரி ஐயா என்ன நினைப்பாருன்னா, யாரா இருந்தாலும் சரி, நல்லவங்க கெட்டவங்க, அவர் ஆன்மாவை மட்டுமே பார்க்கிறவர். அதே போல இங்க ஆன்மா மட்டும்தான் பார்க்கப்படும். நான் அந்த ஆன்மாவுக்கு தான் இங்க மரியாதையை தவிர இந்த உடலுக்கு மரியாதை இல்லை. அதாவது எப்பவுமே நேற்று இருந்தவங்க மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. நெருநேல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நேற்று அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய மனசுல ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இங்க வரணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வரலாம், யாரா இருந்தாலும். எந்த மாற்று கருத்துக்கும் இங்க வழியே இல்லை, இடம் இல்லை. இவங்க ஏன் வராங்க, இவங்க அங்க இருந்தவங்க, அந்த பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. எல்லாரும் வரணும், ஐயாவோட அருளை பெறணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். பழைய சீடர்கள் கலந்துக்கலாம். யாரும் ஏதோ ஒன்றுனாலும் மனசுல